விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். 1வது வசனத்தை பாருங்க. பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். நீ அளந்து பாரு. ஒரு கைகோள் அப்படின்னா ஒரு ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, அளவுகோல், கைகோள். அதை யோவான் கிட்ட கொடுத்து, நீ என்ன செய்யி, நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா, நீ தேவனுடைய ஆலயத்தை அளந்து பாரு, பலிபீடத்தை அளந்து பாரு, தொழுது கொள்கிறவர்களை நீ அளந்து பாரு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த காரியமெல்லாம் எப்போ நடக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகா உபத்திரவத்தின் நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள். மகா உபத்திரவத்தின் நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் பாருங்க, உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம் அப்படின்னு சொல்லி அந்த 7 வருஷம் 3.5 வருடங்களாக பிரிக்கப்படுகிறது. முதல் 3.5 வருடங்கள் அது உபத்திரவத்தின் காலம். அப்போ ஓரளவுக்கு உபத்திரவம், அதுக்கப்புறம் மகா உபத்திரவத்தின் காலம் அப்படின்னு சொல்லி நடக்கும். இந்த உபத்திரவத்தின் காலத்தில் அநேகர் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இவன் தான் ரட்சகன், இவன் தான் மேசியா. யூதர்கள் குறிப்பாக அவர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, இவர் தான் மேசியா, இவர் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தவன் போல தன்னை காட்டிக்கொள்வான். நான் தான் சமாதானம் உண்டு பண்ண வந்தவன், அவன் ஒரு போலியான ஒரு காரியத்தை காட்டிக்கொள்வான். அப்போ யூதர்கள் நம்புவாங்க. ஆனால் இந்த 3.5 வருஷம் முடிஞ்சதற்கு பின்னாடி தான் அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த காரியம் நிறைவேறும். வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேல் புஸ்தகத்தையும் இணைத்து நம்ம இணைத்து வாசிக்கணும். ரெண்டையும். சகரியாவிலும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு. அப்போ முக்கியமாக தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றா நம்ம பார்க்கணும், சகரியா புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தியானிக்கணும் பாருங்க. அப்போ இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், யோவானுக்கு ஒரு கைகோளை கொடுத்து, நீ அளந்து பாரு, நீ தேவனை தொழுது கொள்கிறவர்களை அளந்து பாரு. அப்போ அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேவனுடைய ஆலயம் எனப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. அப்போ எத்தனை பேர் உண்மையாக ஆராதிக்கிறாங்க, எத்தனை பேர் அவருக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அளந்து பார்க்கும்படியான ஒரு காரியம் நடக்க போகிறது. பலிபீடம், ஜெபம், பலிபீடம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை நீ அளந்து பாரு அப்படின்னு சொல்லி. அதே போல ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். 42 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். அப்போ 42 மாதம் அப்படின்னா 3.5 வருடங்களை குறிக்கிறது. மகா உபத்திரவத்தின் அந்த நாட்களை குறிக்கிறது. 42 மாதம். பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் என்பது பரிசுத்த நகரமாக இருக்கிறது. மகாராஜாவினுடைய நகரம், பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்லி எருசலேமை சொல்லுவாங்க. எருசலேமை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எருசலேமில் இருக்கிற எல்லாருமே யூதர்களா அப்படின்னு சொன்னால், யூதர்களை தேடி தான் அதில் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு யூதா கோத்திரமெல்லாம் வேற. யூதா கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரங்கள். இப்போ சமீபத்தில் கடைசியாக மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதாவது யூதர்கள் எல்லாரும், அதாவது இஸ்ரவேலர்களை பின்னாடி என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கோத்திரத்தோட நேம்லேயே யூதர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் காலத்திலேயே அது வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்கள் அப்படின்ற காமனான அந்த வேர்டு வச்சு, அந்த யூதர்களுக்குள்ளே எல்லா கோத்திரத்தாருமே இருப்பாங்க. மனாசே கோத்திரம், இப்ராஹிம் கோத்திரம், பெனிமின் கோத்திரம், லேவி கோத்திரம், எல்லாமே உள்ளுக்குள்ளே அப்படியே கலந்துருப்பாங்க. யூதர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த இப்போ எருசலேமில் ஓரளவுக்கு யூதர்கள் எல்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க தீர்க்க தரிசனத்தின்படி. ஆனால் இந்த எருசலேமில் யூதர்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, அநேகர் புறஜாதிகள் தான் உள்ள. பல மத வழிபாடுகளை செய்கிறதான மதஸ்தலங்கள் கூட உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நமக்கு நல்லா தெரியும் பிரச்சனைகள் எங்கேருந்து உருவாகுது, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, ஏன் இஸ்ரேல் பாலஸ்தீனா பிரச்சனை போச்சு, எதனால அப்படின்னா, அந்த தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, ஒரு ஒரு அலஸ்கா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் தொழுகை கூடம் இருக்குது. அவங்களுடைய அந்த காரியங்களை வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்தது என்ன, தேவாலயம். ஆனால் இப்போ யூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவாலயத்திற்கு போகும் வழின்னு சொல்லி போர்டு வச்சுட்டாங்க.
தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது பாருங்க. அது கட்ட ஆரம்பிக்கும் போது அதுக்கு அஸ்திவாரம், அந்த காரியங்கள் அது கட்ட ஆரம்பிக்கிற அந்த அந்த பீரியட்ல ரகசிய வருகை, இதெல்லாம் அடையாளம். ரகசிய வருகை நம்மளுக்கு வந்துடும். டேட்டு, நாள், டைம் எல்லாம் கொடுக்குறவங்கள தயவு செய்து நம்ப வேண்டாம். அந்த நாளும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர யாருக்குமே தெரியாது, தேவதூதர்களுக்கு கூட தெரியாது. இயேசு கிறிஸ்துவும் அதற்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, பிதாவினுடைய வார்த்தைக்காக. அதனால அடையாளங்கள் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த பரிசுத்த நகரத்தை 42 மாதம் அளவு 3.5 வருடங்கள் யார் மிதிப்பாங்களா? புறஜாதியாருடைய அந்த காரியங்கள் இருக்கும். புறஜாதியார் மிதிப்பாங்க. அதனால நீ அதை அளக்காத. நீ யாரை மட்டும் அளந்துக்கோ, தேவனை தொழுது கொள்கிறவங்களை அளந்துக்கோ. நீ அளந்து பாரு. சில நேரத்தில் நம்முடைய காரியங்கள் அளக்கப்படுகிறது. நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு தூதன் இருக்கிறான், உங்களுக்கென்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. உங்களுக்கான காரியங்கள், நீங்கள் செய்த காரியங்கள் எழுதப்படுகிறது. உங்கள் நேரத்தை, உங்கள் காரியத்தை, பிரயாசத்தை நீங்கள் விட்டு விடுகிறது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடுறது, உங்களுடைய பாடுகளுக்கு மத்தியில் உண்மையாக இருக்கிறது எழுதப்படுகிறது. அளவுகோல் உண்டு. சில நேரங்களிலே தூதர் கரங்களிலே சில இடத்துல பாருங்க, அளவுகோலை வந்து கொடுப்பாங்க. 12,000 ஸ்தாதின்னு சொல்லி அளப்பான். அந்த நகரத்தை அளப்பான், அளந்து பார்ப்பான். அந்த மாதிரி மனுஷ அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இனி வருகிற அந்த அதிகாரங்களிலே நம்ம படிப்போம். அப்போ நம்முடைய காரியங்கள் அளக்கப்படுகிறது, நம்முடைய காரியங்கள் அளக்கப்படுகிறது. ஆமாம், அளந்து பார்க்கப்படுகிறது. ஒரு அருமையான பரிசுத்தவாட்டி பாடின பாட்டு, உன் ஜெபம் எவ்வளவு, உன் துதி எவ்வளவு, உன் ஜெபம் எவ்வளவு, உன் துதி எவ்வளவு, பரலோகம் கணக்கு கேட்குமே அப்படின்னு சொல்லி அளந்து பார்க்கிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன காரியங்களில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது, எதில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோன்னு முறுமுறுக்கிறோமா, சின்ன சின்ன காரியங்கள் வந்தோன்னு விழுந்துடுறோமா, மறுதளிச்சு பின்னாடி போயிடுறோமான்னு சொல்லி நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் அளந்து பார்க்கிறார், அளந்து பார்க்கிறார். இங்கே யோவானுடைய கையிலே ஒரு அளவுகோலை கொடுத்து, நீ வந்து எதை அளந்து பாரு, தேவனை தொழுது கொள்கிறவங்களை அளந்து பாரு, பலிபீடத்தை அளந்து பாரு. ஆமாம், தேவதூதன் சொல்கிறான், நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை, பலிபீடத்தை, தொழுது கொள்கிறவர்களை நீ அளந்து பாரு. ஆமாம், தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார். நம்மை அளந்து பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. இந்த ஜாக்கிரதை உணர்வோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். பலிபீடத்தையும் தொழுது கொள்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஞாபக புஸ்தகம் தேவ சமூகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிறவங்க, தேவனற்றவர்கள், பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் என்று பிரசங்கில ஞானவான் எழுதி வைப்பான், சாலமோன் எழுதி வைப்பான். அவர்களெல்லாம் மறிச்சு போகிறாங்க அப்படின்னு. அவர்களை குறித்து கணக்கில்லை, அவர்களை குறித்து தேவையில்லை, அந்த கவுண்டிங் அவருக்கு தேவை கிடையாது, அவருக்கு அது வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறவங்களை குறித்து அவருக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருக்கு அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படா என் பிள்ளை வருவான் வெயிட் பண்ணுறாராமா. ஆனால் இங்கே துன்மார்க்கனுடைய சாவை விரும்பேன் அப்படின்னு வசனம் சொல்கிறது. சாகிறத கூட நான் விரும்பலை, அவங்களை குறித்து தேவையில்லை. துன்மார்க்கனின் சாவை நான் விரும்பேன், அவர் விரும்ப மாட்டார். அப்போ பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய மரணம், அந்த காரியங்களுக்கு பரிசுத்தவான்களை கவுண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய தொகையை பார்க்கறக்கு எலியா கிட்ட சொல்லுவார், கவுண்டிங்காக சொல்லுவார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் மீதியாக வச்சுருக்கிறேன். 7,000 பேர் கவுண்டிங் தெரியும் அவருக்கு. அளந்து பார்ப்பார், எத்தனை பேர் எனக்கு விருப்பமாக இருக்கிறாங்க, பிரியமாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கவுண்டிங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார், ஒருத்தனை கூட மிஸ் பண்ணல பாருங்க. ஆனால் ஆகாப் ராஜாவினுடைய நாட்களிலே ஒபதியா அவன் என்ன செய்வான், அரண்மனையில் அந்த விசாரிப்புக்காரன் வேலை செய்கிறவன் ஒரு கெபிக்கு 50 தீர்க்க தரிசிகளாக 100 பேரை ஒழிச்சு வச்சு அவன் என்ன பண்ணுவான், போசிப்பான், எல்லாம் கொடுப்பான், உணவெல்லாம் கொடுப்பான். ஆனால் அவனுக்கு கூட தெரியல, இங்கே எலியாவுக்கு தெரியல, நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கேன்னு எலியா நினச்சிட்டு இருக்கிறான். இங்கே ஒபதியா நினச்சிட்டு இருக்கிறான், ஏதோ நான் காப்பாற்றி குகையில் வச்சிருக்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், இந்த தீர்க்க தரிசிகள் தான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனுக்கு முத்தஞ்செய்யாத வாய்களையும் உடைய 7,000 பேரை நான் மீதியாக நான் வச்சிருக்கிறேன். கவுண்டிங் முக்கியம். ஆண்டவர்கிட்ட அந்த எண்ணிக்கை இருக்குது. அதனால தான் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வசனம் பாருங்க. வேறு எந்த தேவனாவது இப்படி சொல்ல முடியுமா? வேற எந்த மத நூல்களில் இப்படி எழுதியிருக்குதா? வேற எந்த தேவனும் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை, கரிசனையான ஒரு தேவனை பார்க்க முடியுமா? கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் தேவதூதர்கள் நம்ம தலையிலிருந்து மயிர் விழுந்தா கூட அதை கவுண்டிங் எடுக்கணும். அதுக்கு நம்ம அப்போ எவ்வளோ பெரிய விஐபி பாருங்க. நம்ம
ஆமாம், நம்ம தான் சில நேரத்தில் நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு பரலோக பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிறார். அழைத்திருக்கிற தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார்க்கிற தேவன். புறம்பே இருக்கிறவங்களை குறித்து கவலை இல்லை. அதை நீ அளக்காதப்பா, தேவையில்லைப்பா. அவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு போகிறாங்க. புறம்பாக்கி போடு. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரகாரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை சிலர் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு வரலாம். ஏதோ இந்த 42 மாதம் அளவு மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஏதோ வரலாம். ஆனால் அது புறஜாதியார் மிதிக்கிற இடம், பிரகாரம். ஆனால் தேவ ஆலயம், தேவனுடைய அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் தேவனுக்கு பிரியமானவங்க மட்டும். ஆமாம், இரத்த சாட்சிகளாம் பாருங்கள். இரத்த சாட்சிகளை பலிபீடத்தில் நான் பார்த்தேன்னு சொல்லி யோவான் அதுக்கப்புறம் எழுதுகிற அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பின்னாடி அந்த பலிபீடம் முன்னாடி அதெல்லாம் பலி செலுத்துறது, அதெல்லாம் அப்படியே தன்னை கொடுக்குறவங்க, துணியறவங்க தான் முன்னாடி வருவாங்க. சில பேர் பிரகாரத்திலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை, நான் உபத்திரவத்துக்குள்ளே போகலை, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். அன்றைய நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த அதிகாரம் நம்மை அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு நேராக திருப்புகிறது. நம் கவனத்தை அப்படியே திருப்புகிறது. அந்த ஆலயத்தோட மாடலை பாருங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரகாரத்திலே நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தோட திரைச்சிலையை 2ஆக கிழிச்சு உள்ளுக்குள்ளே வர வச்சுட்டாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம். 1 பேதுரு 2:9 ஆண்டவர் சொல்லிட்டாரு, நமக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். ஆண்டவர் சிலுவையில் உயிர் விடுகிற அந்த நேரத்தில், ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்குற அந்த நேரத்தில் தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் சிலர் உள்ளுக்குள்ளே போக விருப்பம் இல்லை. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக விருப்பம் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக விருப்பம் இல்லை. பலிபீடத்துக்கு பக்கத்தில் போக விருப்பம் இல்லை. தன்னை ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. வழியாக தன்னை படைக்க விருப்பம் இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு புறஜாதிகளை போல அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் தெரியுது, இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் நமக்காக உயிரை கொடுத்தார், இவர் தான் இயேசுதான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. சில காரியங்களை தியாகம் பண்ணணுமே, சில காரியங்களை விடணுமே, சில காரியங்களை பண்ணக்கூடாதே, உலகம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் கண்காணிப்பா வேடிக்கையா அப்படியே நின்று பிரகாரத்தில் நின்று பார்த்துட்ருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தூதன் சொல்கிறான், அவன் கமாண்ட், அந்த ஆண்டவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தை யோவான் கிட்ட சொல்கிறான், அதை புறம்பாக்கி போட்டு அதை அளக்காத, பிரகாரத்தில் இருக்கிறவங்கள அளக்காதப்பா, அது தேவையில்லைப்பா. ஏன்னா 42 மாதம் அளவு, அந்த 3.5 வருஷங்கள் புறஜாதியார் அதை மிதிப்பாங்க என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, இந்த 70 வாரங்கள், 42 மாதம், 1260 நாள், இதெல்லாம் 3 வருஷத்தை குறிக்குது. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா 70 வாரங்கள் அந்த காரியங்கள் நம்ம பார்ப்போம். 1260 நாட்கள். இங்கே வெளிப்படுத்தின விஷயத்துலேயே அந்த காரியங்கள் வரும். என்னுடைய அடுத்தது 3வது வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும் இருட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும், பாருங்க வந்துருச்சு அடுத்த வசனத்திலேயே, 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 2 சாட்சிகள். இந்த வார்த்தை தான், இந்த சப்ஜெக்ட் தான் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாராலும் பயங்கரமாக ஆராயப்படுகிறது. நிறைய பேர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க பரிசுத்தவான்கள். யார் இந்த 2 சாட்சிகள்? ஆராய்ந்து பார்க்குறாங்க. அநேக வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. என்ன காரியங்கள்னு கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அநேகர் என்ன யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மோசேவும் எலியாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசேவும் எலியாவும் தான் இந்த 2 சாட்சிகள், இவங்க தான் வரப்போகிறாங்க, இந்த 2 சாட்சிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏனோக்கும் எலியாவும் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க, யோவான் ஸ்நானகனும் எலியாவும் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கருத்துக்களிலே, இந்த முரண்பட்ட கருத்துக்களிலே தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு நபர் யாருன்னா எலியா தீர்க்கதரிசி. இந்த 1260 நாள் அளவும், அதாவது 3.5 வருடங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாராம். சரி, ஏன் எலியா தீர்க்கதரிசியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லூக்கா 21வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து சொல்லியிருப்பார். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கடைசி நாட்களில் யார் வருவா அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி வருவான்
அப்படிங்கிற அந்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியங்கள அதனால எலியா அதே போல மல்கியாவிலயும் இந்த வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்லுவாரு பாருங்க, "நீங்கள் கேட்கிறதற்கு மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான்" சொல்லி யோவான் ஸ்நானகனை வந்து அடையாளம் காட்டுவாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகனும் வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க எலியா கூட. இன்னொருத்தர் சிலர் சொல்றாங்க, ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அந்த யூதா நிருபத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1000 தூதர்களோடு அவர் வருவார்ன்னு ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. ஏனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு அவர் வந்து என்ன பண்ணார், அப்படியே மறிக்காம அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அதே போல் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்போ இவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதனால் ஏனோக்கு எலியா வந்து வருவார், மோசே மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் மறுரூப மலையில் அந்த மகிமையின் அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு பேசுகிறவராக, இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறவராக மோசேவு எலியாவும் தான் வருவாங்க. அப்போ மோசேவு எலியாவும் தான் சொல்கிறாங்க. இப்படி நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க யாருமே கிடையாதுங்க, புதுசா 2 சாட்சிகள் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ள வச்சு எலியாவின் அபிஷேகத்தையும் மோசேயின் அபிஷேகத்தையும் வச்சு அப்படி வருவாங்கங்கிறாங்க. எது எப்படியோ, ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு 2 சாட்சிகள் வரப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதே போல இந்த புறஜாதியாருடைய காரியங்களை குறித்து 2வது வசனத்துல படிச்சோம் பாருங்க. லூக்கா 21ல வசனம் இருக்கிறது. லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைவிட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். பரிசுத்த நகரம் எருசலேம். அந்த காரியம், அந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும். அப்ப என்ன, அந்த எருசலேம்ல புறஜாதியாருடைய காலம் நிறைவேறணும், புறஜாதியாருடைய காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்படும். புறஜாதி அப்படின்னா நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை மாத்திட்டாரு. அப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். யூதர்கள் அவங்க மாம்ச பிரகாரமாகவே யூதர்களாக இருக்கிறவங்களும் உண்டு. இந்த 2 குரூப்பும் ஓகே, ஆண்டவரால் செலக்டட் லிஸ்ட்டில் வருது. இன்னும் இந்த புறஜாதியாருடைய காலம் எருசலேமில் நிறைவேறி முடிகிற வரைக்கும் அவங்க அதை மிதிப்பாங்க. அதுதான் இந்த 42 மாதம் அளவும். 42 மாதம் அளவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மிதிப்பார்கள். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். வசனம் இருக்குது, மிதிப்பார்கள். அப்போ அந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறணும். இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க எருசலேமில் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும்போது எருசலேமை தான் வந்து பரிசுத்த நகரத்தில் தான் அவர் என்ன பண்ணுவார், ராஜாவை வீற்றிருந்து. அதுதான் மெயின்ஸ் இதாக இருக்கும். அப்போ அங்கே வந்து மெயினான இடமா இருக்கும். அங்கே தான் வந்து ஆட்சி பண்ணுவார். அப்போ அந்த காரியங்கள் இப்போ இந்த 2 சாட்சிகள் யாரு என்கிறத குறித்து இத்தனை காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திட்டாரு, அதில் நம்ம சந்தோஷப்படணும். இந்த 3.5 வருஷங்களும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லுவாங்க. முத்திரையை கையில் போட்ட ஜனம் ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு அந்த முத்திரையை, அதாவது பிசாசினுடைய முத்திரையை போடாமல் பயந்து நடுங்கி ஒளிஞ்சு அந்தி கிறிஸ்துவுக்கு மறைஞ்சு வாழ்கிற குரூப்பும் இருக்கும். இன்னும் முத்திரையை போடாமல் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குரூப்பும் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி குரூப்பும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 42 மாதம் அளவும் அந்த 3.5 வருஷம் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இது தானியேல் புஸ்தகத்தில் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம விளக்கமாக அந்த அதிகாரத்தில் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ஆயிரும். அப்படியே நம்ம வேகமாக அப்படியே வசனங்களுக்கு நேராக நம்ம போகலாம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அந்த காரியங்கள் வந்து குறிக்கும் பாருங்க. அந்த இடத்துல இருக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால், அப்போ அவர்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி வருவாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வந்து எல்ஜிபிடிக்கு விரோதமாக, இந்த காரியங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைங்க பேசும்போது, ஒவ்வொரு நாடுகளையும் பேசும்போது நம்ம பார்க்குறோம், நிறைய சமூக ஊடகங்களை பார்க்குறோம். அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள அறையிறாங்க, அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க, அவங்கள அவமானமான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. சிலர் போய் அந்த மோசமாக இருக்கிற அந்த தெருக்களில் அந்த இடத்துலலாம் நின்று வந்து ஆண்டவரை பற்றி ப்ரீச் பண்ணுறாங்க. சில வெளிநாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய தேசம் என்று சொல்லப்பட்ட தேசங்களிலெல்லாம் அருவருப்பு அப்படியே நடக்கிறது. பாழாக்குகிற அருவருப்பினுடைய சாயல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாட புத்தகங்களிலே வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பம் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா பிள்ளைன்னு போனது இல்லாமல் இன்றைக்கு 2 ஆண் ஒரு பிள்ளை, 2 பெண் ஒரு பிள்ளை, அப்படிப்பட்ட ஸ்கூல்லையே அப்படி மைண்டை வந்து மாற்றிட்டாங்க. அப்படி அந்த அருவருப்பின் சாயல் என்ன ஆயிடுச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறவங்களை எதிர்க்கிறாங்க. நைஜீரியாவில்
கொன்று குவிக்கிறாங்க. நைஜீரியாவுக்காக ஜெபிங்க. ஒரு போதகர் நின்று அப்படியே அழுகிறாராம். அந்த இறந்து போன கிறிஸ்தவர்கள் உடலுக்கு முன்பாக இரத்த சாட்சிகளுடைய தொகை படபட படபட நிறைவேற்றி இருக்குது பாருங்க. ஒரு உற்பவ கால திட்டம்னு ஆண்டவர் பேசுவார்ல. அந்த 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வரும்போது சாராள் வந்து அந்த மதியான உஷ்ண வேளையில் பகலின் உஷ்ணமான வேளையில் சீக்கிரமாக அப்பம் சுடுன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி எல்லாம் சொல்லும்போது, ஒரு உற்பவ கால திட்டத்தில் வருவேன் வரும்போது உன் பிள்ளையை அணைச்சி கொண்டிருப்பா. சாராள் வந்து உற்பவ கால திட்டத்தில் பிள்ளையை அணைச்சி கொண்டிருப்பான் போது சாராள் நகைப்பா. அப்போ பாருங்க, அது ஒரு உற்பவ கால திட்டம். அதாவது ஒரு ஜனனம் உலகத்தில் மனிதர்களை பிறக்குவிக்கிறதான ஒரு உற்பவ கால திட்டம். அதுக்கு பேர் தான் உற்பவ கால திட்டம். குழந்தைங்க ஜெனித்து வர்றாங்க இல்லையா? அதே போல் இரத்த சாட்சிகளுடைய தொகை அங்கே பரலோகத்தில் சில காரியங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ பட நிறைவேறிட்டு இருக்குது பாருங்க. அந்த இரத்த சாட்சிகளுடைய தொகை நைஜீரியா கிறிஸ்தவர்கள் நைஜீரியாவில் கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க நம்மளாம் அதை நியூஸாக பார்க்குறோம், நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எங்கேயோ என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இரத்த சாட்சிகளுடைய தொகை நிறைவேறிட்டு இருக்குது. எது பாருங்க, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா வருடாந்தரம் அதை கணக்கு முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துலலாம் ஸ்டாக் லிஸ்ட் எடுங்க, என்னென்ன காரியம் இருக்குது. இப்போ கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியெல்லாம் அது தெரியும் அவங்களுக்கு. அதை எடுப்பாங்க, என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன இருக்குது, இன்னும் எதை பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இயர்க்குள்ளே இது முடிச்சிடணுங்க. இந்த இயர்க்குள்ளே அடுத்தது நம்ம கம்பெனியோட விஷயம் என்னென்னா, அது வேறு இருக்குது, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும், அதை நோக்கி நாங்கள் ஓடணும். அதுக்குள்ளே இந்த ஸ்டாக் லிஸ்ட்லாம் எடுத்து என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி பெண்டிங் பண்ணி இந்த கணக்கு ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி செய்கிற மாதிரி இப்போ பரலோகம் அந்த காரியங்களை செய்யுது. அந்த காரியங்களை திட்டம் பண்ணது எடுக்குது, ஸ்டாக் லிஸ்ட் எடுக்குது. அடுத்தது இரத்த சாட்சியுடைய தொகை நைஜீரியா கிறிஸ்தவர்கள் படபடன்னு மறிச்சு எத்தனை பேர் பாருங்கள். இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ அப்படி போகிறாங்க, அப்படி இறக்குறாங்க, ஏதோ அவங்க தப்பிச்சு போக முடியாமல் கணக்கு திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய மரணங்கள் பாருங்கள், இவர் இன்ன விதமான மரணத்தினால் மரிப்பான ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. யாருக்கு எப்படி யாருடைய அந்த அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு, அவங்க எவ்வளோ தாக்கு பிடிப்பாங்க, அவங்களால எவ்வளோ முடியும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்காத தேவன். அவங்களுக்கு தேவையான அந்த காரியங்கள், அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு காரியங்கள். அந்த ஆத்துமாக்கள் தான் பலிபீடத்துக்கு கீழே அப்படியே நின்று அவங்க கேட்பாங்களாம், எதுவரைக்கும் ஆண்டவரே கோபாக்கினி செலுத்து பழி வாங்காமல் இருப்பீங்கன்னு சொல்லி. பின்னாடி இருக்கிற அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ அந்த காரியங்கள் நிறைவேறிட்டு இருக்குது, இரத்த சாட்சிகளுடைய தொகை. அப்போ பாருங்கள், இப்படி காரியங்களெல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை சொல்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுது வரைக்கும் துன்பப்படுத்துகிற மாதிரி அப்பொழுதும் எப்போ அந்த மகா உபத்திரவத்தின் 3.5 வருஷத்தில் அப்பையும் அவங்கள துன்பப்படுத்த ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து வந்து அப்படியே அவன் ஆட்சி செய்கிற அந்த அவனுடைய ஆளுகை அப்போ இன்னும் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ நடக்குது பாருங்க, 5வது வசனத்தில் பாருங்க, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால். அப்போ அவன் சேதப்படுத்த மனசு வைக்கிறாங்க, சேதப்படுத்த ஆண்டருடைய பிள்ளைங்களை. ஏன்னா இவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க 2 சாட்சிகளும். அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். ஏன்னா அதிகாரம் கொடுத்தது ஆண்டவர், அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாரு. யாராச்சும் அவங்கள சேதப்படுத்தணும் நினச்சா வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவங்கள கொல்லுமா, அவங்கள சேதப்படுத்த மனதாக இருக்கணும், இப்படி தான் கொல்லப்பட வேண்டுமா. இந்த வார்த்தையை வச்சுட்டு தான் இவர் எலியா அப்படின்ற அந்த காரியத்தை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வசனத்துலேயும் இருக்கிற அந்த காரியங்கள் அக்னியை இறக்கிறதுக்கு எலியா, ஏன்னா கர்மேல் பர்வதத்தில் கேட்டருளும்னு சொன்னோன்னே அக்னி இறங்குது இல்லையா. இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பைபிள் ஸ்காலர்ஸ் எடுத்துட்டு தான் இந்த காரியங்களை அவங்க சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறாங்க. யார் செஞ்சா? எலியா செஞ்சார்ல. 3 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு? மழையே பெய்யலை, பனியும் பெய்யலை. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற எலியா, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மழை பெய்யாது, என்னுடைய வாக்கின்படி அன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் பெர்மிஷனையும் கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும். தண்ணீரை ரத்தமாக மாத்திர விடுது. யார் பண்ணது அற்புதம்? ஆண்டவர் யாரை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சார்? மோசையை கொண்டு. அப்போ மோசே தான் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க, மோசே தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணீரை ரத்தமாக மாற்றவும், வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வேண்டும் போதெல்லாம். யார் வாதைகளை பாதித்தது? 10 வாதையை ஆண்டவர் யார் கொண்டு செஞ்சார்? மோசையை கொண்டு செஞ்சார். அதனால தான் இது மோசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரிசுத்தவான்கள். அடுத்தது பாருங்கள், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது,
அவங்களோட அந்த டைம் பீரியடு அவங்களோட 1260 நாள் 3 வருஷம் 42 மாதம் இந்த அவங்களுடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தோடனே தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை கரெக்டாக முடித்தோடனே பரலோகம் அவர்களுக்கு போட்டு வைத்த அந்த திட்டத்தை செஞ்சு முடித்தோடனே அந்த காரியங்களெல்லாம் அவங்க கரெக்டாக நிறைவேற்றி முடித்ததுக்கு பின்னாடி கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சு முடித்ததுக்கு பின்னாடி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வரப்போகுது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இந்த 2 சாட்சிகள் இரட்டு வஸ்தருடையவங்களா கண்ணுக்கு முன்னாடி இருப்பாங்க. இதில் லிட்ரலாக அப்படியே நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு 2 பேர் இருப்பாங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அப்படின்னா மிருகத்தை போல வருதான்னா அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பிசாசு எப்படி வருவான், நல்லா அவன் அவனை சுத்தமான ஒரு உருவத்திலேயே வரப்போகிறான். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்க, ஓனாயாக இருப்பாங்க, ஆனால் எப்படி ஆட்டுத்தோலை போத்திட்டு அவங்க வருவாங்க. இன்றைக்கெல்லாம் மக்கள் அப்படி தான் வஞ்சிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லா அழகாக ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் என்ன ஆயிடணும், நம்ம தான் ப்ரைஸ் தி லார்ட்னு சொன்னாலே நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாதே. அவர்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவங்க தான் உங்களை ஜெப ஆலயங்களை என்ன பண்ணுவாங்க, புறம்பாக்கி போடுவாங்க, காட்டி கொடுப்பாங்க, உங்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பாங்க. மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்க. மனுஷரால் விழுந்த குடும்பங்கள் அநேகம் இந்த மாதிரிப்பட்ட மனுஷர்களால். இப்போ பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் எப்படி இருக்குது, மிருகம் மாதிரி ஏறி வர போகுதா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மிருகம் ஏறி வந்து சண்டை போடுச்சுன்னா இது பைபிள் இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அந்த மிருகத்தின் ஆவியுடைய அந்த ஸ்பிரிட்டை உடைய பாதாளத்துக்குள்ளேருந்து வருகிற அந்த காரியங்கள். சிலர் சொல்கிறாங்க யூதாஸ் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ். யூதாஸ் தான் இந்த காரியம், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அப்படின்னு சொல்லி அவனை தான் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலான வேத பண்டிதர்கள் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிறதில்ல. ஏனென்றால் அவன் தனக்குரிய ஸ்தலத்துக்கு அவன் போயிட்டான், அவனுக்குரிய வாசஸ்தலத்தை அவன் போயிட்டான், அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல அவன் வரமாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற அந்த மிருகத்தின் ஆவியுடையவன் அந்தி கிறிஸ்துவோட ட்ரிபுலேஷன் அவனும் அப்படி தான். நம்ம எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆராதிக்கிறோமோ அவனும் கள்ள தீர்க்கதரிசி வலுசர்பம் பிசாசு இவனுடைய ட்ரிபுலேஷன் இந்த காரியங்கள் பாருங்கள். அப்போ அந்த மிருகம் என்ன பண்ணுமா, அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து ஆண்டு அனுமதி கொடுத்தாரு வருங்க. இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு. யாராவது அவங்கள சேதப்படுத்த மனசாக இருந்தால் அவங்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவங்க எல்லாத்தையும் கொன்றும் எல்லாமே பண்ணிடும். ஆனால் இங்கே ஒரு காரியம் நடக்குது. இந்த காரியத்தை சொல்லி நம்ம இதோட முடிச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு வாலிபர் கூட்டத்துக்கு. அப்போ இங்கே என்ன நடக்குது, எல்லா காரியமும் அவங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க, அக்னி புறப்படுது, பூமியில் சகல வாதையில் அவங்க வாதிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வாதிப்பாங்க, சகல வாதையில் வாதிக்கிறாங்க, மழை பெய்யாதபடி வானத்தடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காரியத்தெல்லாம் முடித்தோடனே ஆண்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாரு. என்ன பெர்மிஷன் அப்படின்னா, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களை ஜெயிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு அதிகாரம் இல்லை. தீங்கு நாளுக்கு துன்மார்க்கனையும் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நிறைவேறணும். எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். அதுக்கு பின்னாடி 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 சம்பவங்கள் நிறையா இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தங்கள் காரியங்கள் நிறையா இருக்குது. ஜெயித்து அவர்களை கொன்று ஓடும். அடுத்து என்ன நடக்குது நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொன்று போட்டோன்னா அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகுது, அவங்க கொன்றும் போட்டோன்னே இந்த கீழே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சாப்டர் அதோடு முடிஞ்சிருச்சா, அவங்களுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சா, நம்ம இனி நாளைக்கு நம்ம அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம